இப்போ நான் நாடக காதல்னு சொன்னால் எங்களை தான் சொல்கிறேன். அப்போ நீ மட்டும்தான் பண்ணுறிய அதை, உனக்கு கேப்பா குத்துது, உனக்கு என்ன பிரச்சனை? பல்வேறு விமர்சனங்களை தான் வைக்கிறாங்க உங்க மேல. அப்படிங்கும்போது இல்லையா, நான் நேரடியாக பாதிக்கப்படுறேன், நேரடியாக பார்த்துருக்கேன். அவனுக்கே தெரியும். நீங்கள் என்ன அவனை ஒன்றும் ஐஸ் குச்சி வாயில் வைக்கலங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க? நாடக காதல் திட்டமிட்டு நடக்குது. திட்டமிட்டுறது நாடக காதல். நான் சொல்கிறது வந்து ஒன்று நம்ம வீட்டில் நடக்கலாம், இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கு நடக்கலாம், இல்லை நம்ம சொந்தக்காரருக்கு நிச்சயமாக நடந்திருக்கலாம். நீங்கள் விசாரிக்க இப்போ உங்களுடைய கதவுடைய கருவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 18 இந்த வாரம் 4 பேர் போவான், அடுத்த வாரம் 50 பேர் போவான், போயிட்டு இருப்பான் சார். இது ஒரு கொரோனா மாதிரி நடந்துட்டு இருக்கு. அபகரிக்கிற கும்பல் தான் நான் பேசிட்டு இருக்கேன், காதலிக்கிற ஆட்கள் நான் பேசல. இது நாடக காதல் சொல்லும் பொழுதே சாதியை கொண்டாந்து நம்ம ஒரு இடத்துல நிறுத்திடுவோம் நடுவில். ஜி பார்த்து போங்க, ஜி அங்கே பள்ளமா இருக்கும், தண்ணி மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவது எனக்கு வேலை. ஒன்று இப்போ உங்க முன்னாடி குழி இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே நான் குப்புரடிச்சு கொடுத்துருக்கலாம் அந்த முக்கில். இது எல்லாமே விழிப்புணர்வு தானே. தீரன் சின்னமலை வீரர் மறைக்கப்பட்ட பகுதி அவர் வரணும்னா ஏன் எங்க சுதந்திர பேரர் வீரர் வரலையா? பெண்களை பராசக்தின்னு சொன்னாரு பொன்முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னாரு. நாங்களாம் பெண்களை கும்புறது இல்லையா? உங்க தலைவர் தான். எதையும் சாதியமாக பார்த்து எந்த தலைவரையும் சாதிக்குள்ளே பூத்துன சமுதாயமாய் பாலா போயிட்டோம். அதெல்லாம் பண்ணிட்டு இந்த டிச்சுக்குள்ள உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்க? என்ன எதிர்ப்பு சார்? ஒருவேளை இப்போ நீங்க இருக்கிற கட்சி வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? அதோட ஒரு அது சூப்பரா சொல்ற மாதிரி. இப்ப நான் கட்சியிலேயே இல்லை. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த நடிகர் இயக்குனர் திரு மிகு ரஞ்சித் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த நாடக காதல்னு ஒன்று வந்திருக்கு சார். இது எப்படி சார்? 100 மாற்று சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவர் சொல்லியிருக்கார் ஆரம்பத்தில். ஸோ அதை குறிக்குதான் எப்படி சார்? இப்போ இவங்க ஒருத்தன் யாராவது நல்லது பண்ண போறான்னா ஒரு பேர் வச்சிருவாங்க. இப்போ நான் நாடக காதல்னு சொன்னா எங்களை தான் சொல்றேன். அப்போ நீ மட்டும்தான் பண்றிய அதை, உனக்கு கேப்பா குத்துது, உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றது பணக்கார பிள்ளையில குறி வச்சு தூக்கிட்டு போற ஒரு கும்பல். இது கதை. அந்த கதையா இருக்கிற எவனோ ஒருத்தனாவது ஒரு ஏழை பொண்ணை, 2 கால் இல்லாத பொண்ணு, இல்லை இந்த கஷ்டப்படுற பொண்ணு, பூ விற்கிற பொண்ணு, சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஓமைக்கு சொல்கிறேன், ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவனுக்கு குறி வைக்கிறது பணக்கார பெண்களை. எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ பேர் தனக்கு ஏழை பெண்களை திருமணம் செய்கிறதோ, இல்லை ஏழையான மாணவனை ஒரு ஒரு காதலனை வந்து ஒரு பெண் திருமணம் செய்கிறதோ வாடிக்கையாக இருக்குது. எத்தனையோ காதல் திருமணம் நடக்க தான் செய்யுது, வித்தியாசமாக நடக்குது. ஒரு ஊனமுற்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய ஒரு பெரிய பாராட்ட வேண்டியது என்ன செயலாம் நடக்குது, உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் 10ஆம் பொதுவாக எனக்கே வெக்கமாக இருக்கும் சில நேரங்களில். என்னடா எவ்வளோ பெரிய மிராக்கெல்லாம் நடக்குது, நான்லாம் ஒரு கால் தூசி கூட கிடையாது. விளையாட்டை நம்ம ஒரு வார்த்தையை போட்டுருவோம், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் எத்தனையோ பேர் பாதிச்சிருவாங்க. அப்போ நான் இவன் மட்டும் ஒழுக்கமா, நாங்கள்லாம் அப்படின்ட்டுருவாங்க. அந்த எண்ணத்தில் நான் என்னைக்கு என்ன சொல்ல, நான் சொல்வது குறிப்பிட்ட இலக்கா ஒரு பிள்ளையை தேடி தூக்கி அந்த குடும்பத்தை ஆணி வேற அறுக்கிறான் பார்த்தீங்களா, அவனை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இல்லை, இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழிச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க. அப்போ நாடக காதல்னால ஏகப்பட்ட ஃபேமிலியை நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஒரே ஒரு கதை விட ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை தாங்க. அதில் நான் ஒரு 1000 பல பேர் தெரியாது சார், பல்வேறு விமர்சனங்களை தான் வைக்கிறாங்க உங்க மேல. அப்படிங்கும்போது இல்லையா, நான் நேரடியாக பாதிக்கப்படுறேன், நேரடியாக பார்த்துருக்கேன். அவனுக்கே தெரியும். நீங்க என்ன அவனை ஒன்றும் ஐஸ் குச்சி வாயில் வைக்கலங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க வேற. அவனுக்கு தெரியும் சாமி, தெரியாதா? அப்படின்னா என்ன சார், ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படியா? உனக்கு தெரியல, நடக்கல. எத்தனை கொலை நடந்தா உனக்கு தெரியாதா தம்பி? சமூக வலைத்தளத்தில் போராளி புரட்சியா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிற உனக்கு இது எதுவுமே தெரியாதா கண்ணா? எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்குதா ஊரில்? செய்யாத கொலைகளுக்கு எத்தனை ஆணவ கொலைன்னு பேரும் கிடைத்திருக்குது. எத்தனை குடும்பங்கள் மண்ணா போயிருக்குது. நாம் எல்லாரும் இன்னைக்கு எத்தனையோ சொந்தம் பந்தம், அக்கா, வீட்டு, மாமன், எத்தனையோ பேர் உள்ளே போய் 30 வருஷம் கிடக்கிறானுங்க. இவன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டே சண்டை போட்டு போயிடுவானுங்க. எத்தனை பேர் உள்ள இருக்கான் தெரியுமா ஊருக்காரன்? அதில் வெள்ளந்தி மாட்டிக்கிறான்ல, அவங்க பிள்ளை, அவங்க குழந்தையெல்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுது. அப்போ இதுக்கு ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு தூக்குற காதல்னு தெரியுது, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, விட்டுற வேண்டியதானே? ஏன் அடம் பிடிக்கிற? பெத்தம்மா போட தேவை எனக்கு தெரியும் சார். உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சிக்கு பிரச்சனை வந்தா உங்க அம்மா என்ன சொல்லும்? அதை தான் அவங்க அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க. தான் பார்க்குற பொண்ணுக்கு சரியான ஒரு கணவனை, சரியான ஒரு துணையை தேடி தருவது பெத்தம்மா போட கடமை. அவங்க அம்மா அப்பாட்ட பேசு,
உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போ. அது நடக்காத பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு பிடிக்கல, ஆமாம் அவங்க அப்பா அம்மா சரியாக சொல்கிறாங்க, ஏன் அவங்க சரியாக சொல்லுவாங்கன்னு நம்ப மாட்டேங்கிற? தூக்குடா பொண்ணு. சரி, தூக்குறப்ப எப்படி 500 பேர் வர்றாங்க கூட? அப்போ திட்டமிட்டு நடக்குதுங்கிறீங்களா? நாடக திட்டமிட்டு நடக்குது. திட்டமிட்டுறது நடக்காது இல்லை சார், நீங்கள் நீங்கள் நாடகமே தனியாக ஒருத்தன் கூட்டு போய் இல்லைங்க. நீங்கள் போங்க ஸ்டேஷனில் கோர்ட்டுக்கெலாம் நீங்கள் போய் பாருங்கள் சார், அந்த செட்டப்லாம் பாருங்கள். அம்மா அப்பாவோட நான் பேசுறது பல அம்மா அப்பா பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. நான் சொல்கிறது நடக்கிறது. இப்போ நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஒன்று நம்ம வீட்டில் நடக்கலாம், இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கு நடக்கலாம், இல்லை நம்ம சொந்தக்காரருக்கு நிச்சயமாக நடந்திருக்கலாம். நீங்கள் விசாரிச்சு இருந்திருக்கும். அங்கே போய் பார்க்கும்போது தெரியும் பெரிய ஒரு படைகள் சூழ. அப்போ இந்த உறவை நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அப்படி போகிற வாழ்க்கை 100க்கு 10% தவிர 90 இடத்துல அது சரியாக இருந்திருக்கா? எத்தனை பெண்கள் கர்ப்பமாகி தெருவில் நிற்கிறாங்க, எத்தனை பெண்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, வீட்டுக்கு திரும்பி வர முடியாது சார். நம்ம வீடு நம்ம குடும்பம் எப்படி தெரியுங்களா? இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா நாடகம் நீங்கள் சொன்னீங்களே சார், இதுலேயே பல பெண்கள் நல்லா தானே இருக்காங்க, அனுசரித்து ஃபேமிலியோட போயிட்டு இன்னைக்கு வந்து நாடக காதல் இன்னைக்கு சமுதாயத்திலே நல்லபடியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து ஐயோ பேரன் பேத்தின்னு வந்து கொஞ்சம் வர்றாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். பெத்த அம்மா அப்பா சம்மதத்தோட நீ கல்யாணம் பண்ணால் அது நாடகாதலாக இருந்தாலும் நாடகாதலாக இருந்தாலும் உனக்கு அதுக்கு பேரே கிடையாது. நான் பெத்த அம்மா அப்பாவோட வழியிலிருந்து தான் அந்த கதையை சொல்கிறேன். அபகரிக்கிற கும்பல் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், காதலிக்கிற ஆட்கள் நான் பேசலை. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. பட் இது அங்கே இல்லை. இது நீங்கள் நடக்கும் பொழுதே சாதியை வச்சிடுறீங்க. இது நாடக காதல்னு சொல்லும் பொழுதே சாதியை கொண்டாந்து நம்ம ஒரு இடத்துல நிறுத்திடுவோம் நடுவில். அங்கே பற்ற வச்சாச்சு சாதியத்தையே. அது வம்சத்துக்கு அப்படியே தான் நிற்கும். அவளுக்கு 2 பொண்ணு இருக்கும், தம்பி இருப்பாங்க. நாளைக்கு அது ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா அந்த ஊரே நம்ம அங்கே வேறு ஊருக்கு போயிடலாமா சார்? ஒரு குடும்ப அஸ்திவாரமே காணாமல் போய்டும் சார். இல்லை நீங்கள் சொல்கிறது ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்து இப்போ உங்களுடைய கதையுடைய கருவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 18 இன்னும் 18 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற கருது. இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு, அதிகரிக்குதுங்கிறீங்க. இந்த வாரம் 4 பேர் போவான், அடுத்த வாரம் 50 பேர் போவான், போயிட்டே இருப்பான் சார். இது ஒரு கொரோனா மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது நான் எடுக்கிற சின்ன விழிப்புணர்வு, என்னுடைய பார்வை. இந்தாங்க நானும் ஒரு நல்ல விதையை அந்த மண்ணில் தூவுறேன் சாமி. தூவுறீங்க ஓகே சார். அந்த டயலாக் தான் ஒரு சமுதாயத்தை பாதிக்குதோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் வருது. எந்த சமுதாயம்? பெட்ரோல் நார்மலாக ஒரு டயலாக் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் அதெல்லாம் தூக்கி அந்த சைடு போட்டு நான் சொல்கிறேன். என்ன அம்மா சமுதாயம், நான் இந்த சமுதாயம், நீ அந்த சமுதாயம், அதெல்லாம் தூக்கி போட்டு டேய் தம்பி, ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பார்க்குறாங்க, லவ் பண்ணுற, அவங்க கொடுத்ததை விட நீ என்ன கொடுத்துட்டு போகிற? ஓசு பைக்கில் எங்கேயாவது ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிருப்பேன், ஓசில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பேன். அவன் கொடுத்ததில் வாழ்க்கையில் என்னடா கொடுத்துருவாத? உனக்கு ஒரு மனசு இருக்குல்ல, நாளைக்கு நீ உனக்கு ஒரு உண்மையாக காதலிச்சு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நீ அங்கே ஒரு சிறந்த அப்பனாவோ சிறந்த அம்மாவோ நீ இருக்கதாண்டா போற. பெத்தமுடைய கண்ணீரை சம்பாரிச்சு என்ன பண்ண போற? சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவன் பொண்ணு கேட்பான் சார். இல்லை அப்படி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவன் அப்பா அம்மா தரலன்னா கூட 1 வருஷம் வெயிட் பண்ணி ஏத்துக்கு வைப்பான் சார். மொட்டையா விடியதுக்குள்ள தூக்க மாட்டான். ஐயோ என்னங்க பைக்குக்கான காரக்கானங்கிற மாதிரி. இது கோயில் உட்காந்துட்டு இருப்பாங்க, புள்ள இருக்காது. இல்லை அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம சார் தூக்குறான். அதுதான் மூளை செலவு செய்யும். நீங்க சொல்ற கதை வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நடக்குதா சார் அதே மாதிரி? ஏன்னா அன்னைக்கு சோசியல் மீடியா அதிகமாயிருச்சு. அன்னைக்கு வந்து உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது தெரிய வருது. அப்படிங்கும்போது இப்போ நடக்குதா அது? நீங்க நம்ம ஊடகத்தின் வாயிலாக எனக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம பேசிக்கிற சந்தோஷம், அந்த கவுண்டமலையம் படம், ரஞ்சித்தோட பேட்டி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு சின்ன சர்வே எனக்கு ஒரு ஆசை. இது சார் ரொம்ப முக்கியமான விஷயம். பெற்றோர்களுக்காக ஒரு வீடாக நான் பேசுகிறத ஒரு சின்ன எனக்குள்ள ஒரு தேடுதல், எனக்குள்ள இது எனக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். என்ன இப்போ நடக்குதுங்களா? இப்படியெல்லாம் இருக்குதுங்களா? இப்போல்லாம் அது இல்லைங்களா? இந்த நாடக காதல் பாதிப்பு இருக்குதுங்களான்னு ஒரு சின்ன சர்வே மட்டும் பண்ணுங்க. ஒரு கிராமமாக அப்படி பண்ணுங்க. எவ்வளோ பிரச்சனை இப்போ நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? வாரம் சார், போன வாரம் நடந்தது, அதுக்கு போன வாரம் நடக்குது. நாமக்கல் இப்போ நடந்துச்சு, சேலத்தில்
ஓமலூர் மேச்சேரி நடந்துச்சு போன வாரம். நான் கேட்டுகிட்டே வரேன், சந்திச்சுக்கிட்டே வரேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நடந்துக்கிட்டே தான் சார் இருக்கு, இனியும் நடக்கும். எப்படி சொல்லலாம் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன், நீ பண்ணக்கூடாது என்ன, நாங்கள் பண்ண மாட்டோம், ஓகே ஓகே. அவன் தான் திருடனாச்சு, பணம் பறிக்கிற கும்பல்னு சொல்லிட்டேன்ல சார். காதலிக்கிறவனா இருந்தால் தான் உங்களுக்கு அது நேர்மையாக இருக்கும். அப்பா அம்மா ஒத்துக்கலன்னா சார் 1 வருஷம் கழிச்சாவது திருப்பி வந்து எப்படி ஏற்றுக்க வைப்பாங்க சார். எனக்கு ஒரு விஷயம் தேவை, நான் கன்வே தானே சார் பண்ணுவேன் உங்களை. சார் ப்ளீஸ் சார், ஐ கேன் சார், என்னால் வாழ முடியும் சார். இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, நம்பிக்கை இல்லை, ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க சார், நான் ஒரு ஆளாக ஒரு பிரச்சனை பண்ண மாட்டேன் நான். அந்த பிரச்சனை எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன், எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, காதலிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க, காதலிச்சாவே சாதி பிரச்சனை. நம்ம ஊரில் அது இருக்குது சாமி. சுயசாதியோ அந்த சாதியோ இன்னார் வீட்டு பையன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் அப்படின்னா உங்கள் நேம் எனக்கு தெரியும், இல்லை கேமராமேன் சார் நேம் எனக்கு தெரியுது, குமாரசாமி புள்ள அப்படிங்கிறான். அங்கெல்லாம் ஒரு பையன் தூக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு யாருப்பா, என்ன குடும்பம், எந்த ஊர், அவன் எங்கேருந்து வரான்? நம்ம ஊர் சைடு வேறு சாமி. நாம் இல்லை இருந்தாலும் சார், இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஒரு 10 வருஷமாக ஒரு படம் வந்துட்டு இருக்கு. சமுதாயத்தில் சாதி ரீதியான படம் தான் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு. அது வந்து மீண்டும் எப்போ நடந்த விஷயத்த திரும்ப தூண்டுது, சமுதாய மக்கள் திரும்ப தூண்டுதா, நம்ம ஜாதியில் எப்படி இருந்தாமாடா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிது, திரும்ப தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பாதையில் தான் இப்போ உங்கள் படம் வந்திருக்கு. இதை பதில் சொல்லிட்டுமா? அருமையான சொன்னீங்க. இது நானே சொல்லணுன்றேன். ஏன்னா இப்போ இந்த சமுதாயம் நடக்காத இப்போ திரும்ப தூண்டுற மாதிரி ஒரு இல்லை நானே சொல்லணுன்றேன். இது நீங்களே அதை சொல்லிட்டீங்க. எப்போ நடந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு இப்போ ஏன்டா படம் பண்ணுறாங்க, இந்த கேள்வி நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அவங்களே பண்ணும் பொழுது தினந்தோறும் நடக்கிற பிரச்சனையை பற்றி நான் ஏன் சொல்லக்கூடாது? அன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களை பற்ற வைக்கிறேனே. நான் இப்போ நடக்குது, நடந்துகிட்டே இருக்குது, இப்போ ப்ராசஸில் இருக்குது, அடுத்த வாரம் நடக்கும், அடுத்த மாதம் நடக்குன்னு விஷயத்தை நான் ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் ஒரு இடத்துல பயணிக்கிறீங்க, ஜி பார்த்து போங்க ஜி, ஜி அங்கே பள்ளமாக இருக்கும், தண்ணி மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவது எனக்கு வேலை. ஒன்று இப்போ உங்கள் முன்னாடி குழி இருக்கலாம், இல்லை நான் ஏற்கனவே நான் குப்பரடிச்சு கொடுத்துருக்கலாம் அந்த முக்கில், தலைவா பார்த்து போங்க, மழை தண்ணி பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லலாம். இது எல்லாமே விழிப்புணர்வு தானே. ஆனால் அந்த இயக்குநர்களுக்கு வராத எதிர்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு சார். தெரியல எனக்கு எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நான் 100 படம் நடிச்சிருக்கேன் சாமி. எனக்கு இது வரைக்கும் இப்போ நான் பாக்யலட்சுமி சீரியல் நடிச்சிட்ருக்கேன். தினமும் கோடிக்கணக்கான பெண்கள் பார்க்குறாங்க. நான் ஒரு சாதி வெறியனாகவோ, நான் ஒரு எனக்கு வருத்தப்படலை, அது மட்டும் நீங்கள் பார்த்துடணும். ஐயோ இல்லை, பெரியப்பட்ட நடிகர், ஒரு மூத்த நடிகருக்கு இந்த இதெல்லாம் வேலையா, இது திரும்ப ஒரு சாதியை உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு வேலையா அப்படிலாம் கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன். நான் வந்து பெற்றவங்க சாதி, எனக்கு உலகத்திலேயே வசந்த சாதி பெற்றவங்க அம்மா அப்பா. இந்த கோட்பாட்டிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன். எந்த சமூகமாக இருந்தாலும் அவனும் ஒரு அம்மா வயிற்றில் தான் பிறந்திருப்பான். நான் சொல்கிறது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் இல்லைங்களா? கண்டிப்பாக. அது ஒரு சாதாரண ஒரு யானைக்கோ குரங்கு கூட தன் குட்டிக்கு பேன் பார்க்குது, முதுகுல தூக்கிட்டு சுற்றுது. ஒரு நாய் குட்டி போச்சுன்னா கூட அது தன் குழந்தைக்கு என்ன, அது அந்த உறவு எல்லா அம்மா குழந்தைங்கிற பாசம், ஒரு பாண்டிங். அதுக்கு சாதி மதமே இல்லை. நான் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் பேசுகிறேன். முதல்ல நான் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் பேசுகிறேன். கெட்டவனை மட்டும்தான் தோல் இருக்கிறேன். இதில் வந்து 10ஆவதுவா இவர் காதலுக்கு எதிரி. நாங்களாம் காதல் பண்ணக்கூடாதா? என்ன இப்போ காதல் பண்ண என்ன ஆகிடும்? காதலருக்கு நான் எதிரியே இல்லை சாமி. நீங்கள் காதல் பண்ணுங்க, உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அது உங்களுடைய விருப்பம். நாடக காதலுக்கு நான் எதிரியானேன். பெத்தவுடைய நிலையிலிருந்து நான் ஒரு பாடம் எடுக்கிறேன். அப்போ அந்த பெண் பிள்ளைகளுக்கோ அந்த குடும்பங்களுக்கோ நான் அறிவுரை சொல்ல முடியாது. சின்ன விழிப்புணர்வு. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். கண்ணா பார்த்துக்க, இப்படி ஒரு விழிப்புணர்வு. அதை சொல்லும் பொழுது எனக்கு அது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஒரு சத்தியத்தின் குரலாக, ஒரு பெற்றோர்கள் குரலாக நாம் இதை சொல்கிறதுக்கு ஏன் தயங்கணுங்கிறது எனக்கு புரியலை. அது எதுக்கு என்ன அப்படி என்ன இவங்கெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நான் அதை யோசிக்கல சாமி. இந்த உலகத்தில் எதை பண்ணாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் வணங்குற கடவுள் இப்போ முருகன் வச்சுங்க, ஓ முருகா துணைன்னு இன்னைக்கு ஒரு எதாவது எழுதுனேன்னா கீழே 10 பேர் திட்டுவோம். கடவுளுக்கே திட்டுவோம். திருவள்ளுவர் எனக்கு பிடிக்கும்னா கீழே வந்து என்ன எழுதினாருமா. எனக்கு வஉசி பிடிக்கும்னா அப்போ நாங்களாம் சுதந்திர போராட்டத்தில் எங்கள் தலைவர்லாம் போகிறோம் இல்லையாம்மா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியுது. தீரன் சின்னமலை வீரர் மறைக்கப்பட்ட பகுதி அவர் வரணும்னா ஏன் இப்போ எங்கள் சுதந்திர பேரர் வீரர் வரலையா?
பொன்முத்துராமலிங்க தேவர் வந்து பெண்களை வந்து பராசக்தின்னு பாராட்டினார். அற்புதமான மனிதர், பெண்களை பராசக்தின்னு சொன்னார் பொன்முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னாருன்னு சொன்னால், அப்போ நாங்களாம் பெண்களை கும்புறது இல்லையா? உங்கள் தலைவர் தான். எதையும் சாதியமாக பார்த்து எந்த தலைவரையும் சாதிக்குள்ளே பூத்துன சமுதாயமாகி பாழாக போயிட்டோம். நீங்கள் அதை நீங்கள் முதல்ல இவங்கெல்லாம் பண்ணிட்டு இந்த டிச்சுக்குள்ள உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவான், இதை பாரு யாரு தெரியும். என்ன எதிர்ப்பு சார்? ஒருவேளை இப்போ நீங்கள் இருக்கிற கட்சி வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? அதோட ஒரு இன்ஃபேக்ட் அது சூப்பராக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் கட்சியிலே இல்லை, இருந்தேன். அரசியல் பிடிக்குங்க, இப்போ அரசியல் பிடிக்கும். ஐ லவ் பாலிடிக்ஸ். நல்லது செய்கிறதுக்கு உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்து என்னடா பண்ணுவேன்னா, இவனெல்லாம் அழிக்கிறேன்டா அப்படின்னு ஒரு கனவு இருக்கும்ல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து பணம் இருந்தால் என்னடா பண்ண எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. இப்படி எல்லாத்துக்கும் செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இருக்க, எல்லாத்துக்குமே இருக்கும். பட் நான் அரசியல் இருந்து இப்போ நான் இல்லை. இப்போ நான் ஒரு மனிதனாக, ஒரு பெற்றோர்கள் குரலாக நான் ஒழிக்கிறேன். அவங்களுக்கு அது பிடிக்கல. இப்போ நான் இந்த ரஞ்சித் இல்லை, என்ன விட்டுருங்க. இது 1 கோடி பேர்த்தோட சிந்தனை, பல கோடி பேர்த்தோட சிந்தனை, பல பெற்றோர்களோட குமுறல் நான் பேசுகிறேன். நான் தனியால மட்டும் நினைச்சிடாதீங்க. எனக்கு பின்னாடி கோடி குடும்பங்கள் இருக்குது என் உள்ள. கோடி குடும்பங்களுடைய ஆதரவாளனாக பேசுகிறேன், நல்லதுக்கு தானே பேசுகிறேன். இந்த படம் ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் ஏன் வீட்டில் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு எந்த பெற்றோர்களும் அவங்க வந்து இது மாதிரி அழுதுருக்காங்களா, கும்பிருக்காங்களா? இவங்கெல்லாம் இதை பேசினதுக்கு அப்புறம் தான் நான் எடுக்கவே முயற்சி எடுத்தேன். நிறைய இடத்துல விசாரித்து, நிறைய இடத்துல பண்ணி, அதுக்கப்புறம் இந்த கதையை கிட்டத்தட்ட 150 பெண்கள்லாம் உட்கார வச்சு கதை சொல்லியிருக்கேன் ஜாலியாக. கண்ணு இப்படி ஒரு படம் பண்ண போகிற சாமி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயோ சொல்லுங்கண்ணா, ஐயோ இப்படி இந்த ஊரில் இந்த ஊர் நான் கண்டிப்பாக செய்யுங்கண்ணா, இது அவசியம்ண்ணா அப்படின்னு சொன்ன பெண்கள் ஏராளம். ஏன்னா அப்படி படம் இருக்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம்? பொண்ணு ஓடி போனால் ஓடி போட்டுமே, அவங்க அப்பா அழுகட்டுமே, செத்தா சாகட்டுமே அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா என்ன? பக்குவப்படுத்தி சொல்கிறதுக்கு நம்ம எதுக்கு பயந்துக்கணும்? அப்போது நான் திரையில் இந்த படத்தில் இதை நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீதித்துறையே வந்து முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நீதித்துறையே ஒரு சப்போர்ட் இருக்கும்போது இந்த படம் உங்களுடைய படம் வந்து ரீச் ஆகுமா அந்தளவுக்கு? இப்போது யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப பெற்றோர் சாதி மத பேதம் மட்டும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், விருப்பப்பட்டவர்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு சட்ட ரீதியான சொல்கிறேன். நீங்கள் சட்டத்தில் இருக்குது சாமி. பெற்றோர்கள் விருப்பம் இல்லாமல் நடக்கக்கூடிய கல்யாணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் இல்லை. அதனுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் நம்ம சொல்லிட்டு, சரி நீங்கள் ஒன்றுத்தில் நீங்கள் வாங்க, நீங்கள் 3 பேர் சேர்ந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கங்க, நீங்கள் யாரோட பண்ணிக்கலாம், பெத்தம்மா அப்பா வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் என்னுடைய ஒரு வேண்டுகோள், என்னுடைய ஆசை ஒரு தகப்பனா, ஒரு தகப்பனா அந்த சட்டத்தில் பெற்றவங்களையும் சேர்த்திட்டோம்னா எவ்வளோ சந்தோஷப்படுவான். பாவம் இல்லை, நான் ரெக்வஸ்ட் தானே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. ஒரு பாவம் தானே சாமி, அவன் தானே அதை பெத்தான். அவனை மட்டும் அங்கே அழுக வச்சுக்கிட்டு, ஒரு கோர்ட்டில் கூட விவாகரத்து நடக்குதுன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் போய் பேசி 2 பேரும் சேர்றீங்களான்னு பாருங்கம்பாங்க. அது ஒரு அவகாசம் கொடுக்கலாமே, கையில் வாங்க, ஐயோ தம்பி வா உன் பையன் 2 பேரும் வந்திருக்கிறாங்க, இருங்க, அப்பா அம்மா அவர் சொல்லு, என்னம்மா 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு. எல்லாமே எல்லா கையும் சேர்ந்தானே சாமி. அந்த சமத்துவம் இன்னும் சூப்பராக இருக்குமில்ல, என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், அந்த சமத்துவம் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். குடும்பங்கள் மேம்படுன்னு சொல்ல வரேன். இல்லை, இந்த கருத்தை நீங்கள் மையப்படுத்தி சொல்லியிருக்கலாம் சார் படத்தில். எல்லா கருத்தும் சொல்லி. கண்டிப்பாக சார், படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஒரு சமுதாய சிந்தனையோட படம் எடுத்திருக்கீங்க. முதல்ல கிங் டிவி சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி சார். எனக்கும் அந்த கிங் டிவி சார்பில் இன்னைக்கு நீங்கள் என்ன பேட்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை பார்க்குற ஊடகங்கள் இந்த படத்தில் பெரிய நட்சத்திரங்களோ பெரிய பட்டாளங்களோ கிடையாது. இந்த படத்தில் தாய்மார்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் அவங்க சார்பில் நான் ஒரு பிரதிநிதியாக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். இது நமக்கான படம், இது உங்களுக்கான படம், சமுதாயம் சார்ந்த படம், கட்டாயமாக தமிழ் சமுதாயம் சார்ந்த படம். பெற்றோர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.